Taste the Daily. முதியவரை கல்லால் தாக்கியும் அரிவாளால் வெட்டியும் கொலை செய்த 18 வயது இளைஞர். அரை மணி நேரத்தில் இளைஞரை விரட்டி பிடித்த போலீசார். முதியவர் மீது இளைஞருக்கு அப்படி என்ன வெறி? கொலைக்கான காரணம் என்ன? எழுபது வயசு முதியவர்னு கூட பார்க்காம கருப்பையாவை 18 வயசு இளைஞர் சக்தி கணேஷ் செங்கல்லால அடிச்சு அரிவாளால வெட்டிட்டு இருந்திருக்கான். பட்ட பகல்ல நடந்த இந்த கொடூரத்தை பார்த்த ஊர்க்காரங்க சக்தி கணேஷை தடுக்க பார்த்திருக்காங்க. ஆனா வெறித்தனமா அரிவாளை வச்சுக்கிட்டு நின்ன சக்தி கணேஷ் யாரு தடுக்க வந்தாலும் அவங்களுக்கும் வெட்டுதான் விழும்னு மிரட்டியிருக்கான். அதனால யாருமே பக்கத்துல நெருங்க முடியல. சக்தி கணேஷ் வெட்டுன வெட்டுல நில குலைஞ்சு போன கருப்பையா அங்கேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாரு. அதுக்கு பிறகு அரிவாளை அங்கேயே போட்டுட்டு மின்னல் வேகத்துல தப்பிச்சு போயிருக்கான் சக்தி கணேஷ். அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டோன்னு நினைச்சு காஞ்சிரங்குளம் கண்மாய் கரையில நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு 2 காவலர்கள் சக்தி கணேஷோட சட்ட காலரை பிடிச்சு எந்திரின்னு சொல்லியிருக்காங்க. யாரு நம்மளை எந்திரிக்க சொல்றதுன்னு திரும்பி பார்த்த சக்தி கணேஷ அப்படியே காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்போ எங்களை விட குறைஞ்ச வசதியில இருந்த கருப்பையா எங்க வீட்டுக்கு எதிரில் வீடு கட்டுறதே தப்பு, அதுலயும் எங்க வீட்டை விட பெரிய வீடா கட்டுறது எவ்வளவு பெரிய தப்பு, அதனாலதான் கொன்னுட்டேன்னு சொல்லியிருக்கான் சக்தி கணேஷ். சக்தி கணேஷ் அப்பா முருகனுக்கும் கருப்பையாவுக்கும் ஏற்கனவே பல முறை சண்டை நடந்திருக்கு. என் வீட்டை ஒட்டி குப்பை போடக்கூடாது, என் வீட்டுக்கு பக்கத்துல தண்ணி சிந்தக்கூடாது, என் வீட்டை ஒட்டி வண்டியை நிறுத்தக்கூடாதுன்னு அடிக்கடி சண்டை போடுறப்போ அப்பாவுக்கு சப்போர்ட்டா வரிஞ்சு கட்டி கருப்பையா கிட்ட மல்லுக்கு நின்று இருக்கான் சக்தி கணேஷ். அப்போ பெரியவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையில சின்ன பையன் வரக்கூடாதுன்னு கருப்பையா சக்தி கணேஷுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. அதுக்கு உன் வேலைய நீ பாரு, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு வயசுக்கு மரியாதை கொடுக்காம கருப்பையாவை தரக்குறைவா பேசியிருக்கான் சக்தி கணேஷ். இந்த சண்டைக்கு மத்தியில தான் கருப்பையா வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. தங்களை விட வசதி வாய்ப்புல குறைஞ்ச உனக்கு வீடு முக்கியமா, அதுவும் எங்க வீட்டை விட பெரிய வீடா கட்டுறியான்னு கடுப்புல இருந்த சக்தி கணேஷ் கல்ல தூக்கி கருப்பையா வீட்டு மேல எரிஞ்சு அடிக்கடி உரண்டை இழுத்துட்டே இருந்திருக்கான். தனியார் கம்பெனியில செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருந்த கருப்பையா நைட் டியூட்டிக்கு போயிட்டு வந்து மறுநாள் காலையில வீட்டுக்குள்ள கிடக்கிற கல்லை எல்லாம் வெளியில போடுறதே ஒரு வேலையா பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி கல்லை வெளியில எடுத்து போடுறப்போ இந்த கல்லை எங்க வீட்டுக்குள்ள எடுத்து எரிஞ்சவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை சும்மா விட மாட்டேன்னு திட்டிட்டே கல்லை எடுத்து போட்டிருக்காரு. அதை கவனிச்ச சக்தி கணேஷ், நீ உயிரோட இருந்தாதானே என்ன சும்மா விட முடியாதுன்னு வீடு கட்டுறதுக்காக அடுக்கி வச்சிருந்த செங்கல்லை எடுத்து கருப்பையா தலையிலேயே எரிஞ்சிருக்கான். அடுத்ததா பக்கத்துல கிடந்த கட்டக்கம்பால அடிச்ச சக்தி கணேஷ் அரிவாளால கருப்பையாவை சரமாரியா வெட்டியிருக்கான். இதுல கொஞ்ச நேரத்திலேயே கருப்பையா உயிரிழந்துட்டாரு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தடுக்க வந்தோம் சக்தி கணேஷை அடக்க முடியல. அடுத்து கம்மா கரையில மூச்சு வாங்க உட்கார்ந்திருந்த சக்தி கணேஷ காலரை பிடிச்சி தூக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க காவலர்கள். நம்மளை விட பெரிய வீடு கட்டிட்டானே அப்படிங்கிற பொறாமையில முதியவரை கொலை பண்ணிருக்கிற சக்தி கணேஷ் மேல ஏற்கனவே வழிப்பறி மிரட்டல் கேஸ் நிலுவையில இருக்கு. இவனோட பொறாம புத்தியினால அநியாயமா ஒரு அப்பாவி முதியவரோட உயிர் பறி போயிருச்சு. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.